த்ரெட்டர்ஸ் 150cc நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்போர்ட்டியர் சைடில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஒரு கிளாசிக்கல் சைடில் நீங்கள் ஒரு லெஜெண்டரி கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஹோண்டாலேருந்து யூனிகான் இருக்குது. அதே மாதிரி பஜாஜ்லேருந்து நமக்கு பல்சர் 150 இருக்குது. இந்த பல்சர் 150 யாரெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் 2025 இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்ரல்ஸ் யூடியூப் சேனலில் உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் தர ஒரு சின்ன அப்ரிசியேஷன் தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ரைட் பண்ணி எப்படி இருக்குது, ப்ரைஸிங் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பஜாஜ் ஹோசோர். இவங்களோட 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சீதாராமேரில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆகாஷ் பஜாஜில் பஜாஜ் வெஹிக்கல்ஸ் பற்றியான ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவுன ஆகாஷ் பஜாஜ் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஆகாஷ் பஜாஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. இதுதான் அந்த ஆஃபர். என்னென்னு சொல்கிறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர் 3000 rupees வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 5000 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எய்தர் நீங்கள் ஒரு ஜாக்கெட் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு 25 kg ரைஸ் பேக் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர். ஸோ இந்த டைம் உங்களுக்கு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரிஸோட கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ மறக்காம ஆகாஷ் பஜாஜை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் லெஜெண்டரி டிசைன் அப்படின்னு ஏன் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைனுக்காக தாங்க. ஸோ பல்சர் ரொம்ப காலமாக இந்த டிசைனை ரீட்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பொல்லாதவன் படத்தில் தனுஷ் ஓட்டி காட்டினதுக்கப்புறமா இந்த வண்டிக்கு ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் இந்த பல்சர் 150 வருது. இந்த டிசைனை நிறைய பேர் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த வண்டிக்கான கிரேஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். எனக்குமே பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த 150 பல்சர் ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைனுக்காக. ஸோ இந்த ஹெட்லைட்டெல்லாம் பாருங்கள், இந்த ஒரு ஹெட்லைட் டிசைன் தாங்க யாராலையும் பார்த்தீங்கன்னா கடந்து போகவே முடியாது. ஸோ இந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கான ஒரு ஃபேவரட்டான டிசைன் சொல்ல முடியும். ஸோ பஜாஜ் மேபி இந்த விஷயங்களெல்லாம் அப்டேட் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஒரு சைடு ஸ்போர்ட்டி செக்மெண்ட் அதாவது இந்த 150cc ஸ்போர்ட்டி செக்மெண்ட் வளர்ந்துட்டே போகுது. நிறைய ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணிகிட்டே போகிறாங்க. இது கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்களை அப்டேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். அது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட், அதாவது நமக்கு எல்இடிஸில் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெலிஸ்கோபிக் இப்போ இருக்கிற மாடர்ன் வெஹிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன்ஸில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு டெலிஸ்கோபிக் தான் கொடுத்துட்ருக்காங்க. மேபி இதை அப்டேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் பெட்டராக இருக்கும். லைட்டிங்ஸை பொறுத்து நமக்கு ஹெட்லைட் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைல் பார்த்துருவோம். நமக்கு ரியர் ப்ரொஃபைலை பொறுத்து பிரேக் லைட் எல்இடிஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் ஸ்டில் ஹாலஜன்ஸ் தான். அதுதான் சுவிட்சஸ் விஷயத்துக்கு வருவோம். நமக்கு இண்டிகேட்டர், ஹாரன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை டாகல் பண்ணுறதுக்கான சுவிட்ச், ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ் சுவிட்சுக்கான சுவிச்சஸ் பேக் சைடில் இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன இலுமினேஷன் நைட் டைமில் வரும். இதை நான் ஆல்ரெடி பல்சர் வண்டி ரிவ்யூ பண்ணும்போது 2-3 வண்டியில் சொன்னேன். பட் ஸ்டில் இந்த வண்டியிலுமே சொல்கிறேன், இந்த இலுமினேஷன் இருக்கு இல்லைங்களா, நைட் டைமில் இதில் பேக் சைடில் ஒரு ப்ளூ கலர் லைட்ஸ் வரும். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஃபீல் அந்த லைட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த வண்டியிலுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நைட் டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் அந்த விஷயத்தை காட்ட முடியல. சைடில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டர் சுவிட்ச், அதே மாதிரி கில் சுவிட்ச் இருக்குது. ஸோ அடுத்ததான் நமக்கு மெயினான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கு போயிடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு நார்மலான ஒயிட் ஃபாண்ட் இருக்கக்கூடிய ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான். ஸோ நமக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஎம் டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ட்ரிப்பியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டாகிள் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிப்பேக்கான ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அப்படியே டாகிள் பண்ணுவோம். ட்ரிப்பு பி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு பிக்கான ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வார்னிங்ஸ் காட்டும். ஸோ செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும். அதில் காலை எதர் அக்செப்ட் ரிஜெக்ட் பண்ணுறது, மிஸ்ட் கால்க்கான அலர்ட்டு, எஸ்எம்எஸ் அலர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துடும். இத்தனை விஷயங்களை கொடுத்த பஜாஜ் நமக்கு கியர் இண்டிகேட்டரை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா போத் நமக்கு சிங்கிள் டிஸ்க் அண்ட் டியூவல் டிஸ்க் 2 வேரியண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கியர் இண்டிகேட்டர் அப்படின்றது அவைலபிள் இல்லை.
அடுத்ததாக சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த விஷயங்களுக்கு வந்து வருவோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165 mm வந்து இருக்குது. சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 785. ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருந்தாலுமே இந்த வண்டியை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கம்யூட்டராக நமக்கு என்ன தேவை, சீட்டோட கம்ஃபர்டபுள் வந்து நல்லா இருக்கணும். ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் வராங்கன்னா அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இருக்கணும். இந்த வண்டியில் அது இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து ஓட்டுறவங்களுக்கான ஒரு கரெக்டான ஸ்பேஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து உட்காந்துட்டு வராங்கன்னா பின்னாடி ஸ்பேஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. சீட்டோட குஷனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு வந்து என்னால் சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குதுன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூல் டேங்க் தான். இது வந்து இந்த கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டல் டேங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 15 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் வந்து என்ன வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 50 to 60 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 kgs இருக்குது. பட் உண்மையாக சொல்கிறேங்க, ஹேண்டில் பண்ணும்போது எந்த இடத்துலையும் வெயிட் எல்லாம் தெரியல, நார்மலாக இருக்குது. எந்த இடத்துலையுமே வெயிட் பேலன்ஸ் வந்து ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதனால் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு டிராஃபிக்கில் வந்து மூவ் பண்ணுறீங்க, இல்லை வண்டி வந்து எங்கேயாச்சும் மூவ் பண்ணணும், தள்ளணும், இல்லை ஒரு டைட்டான பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து வண்டியை கொண்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி எந்த இடத்துலையுமே வெயிட் வந்து தெரியலைங்க. அடுத்ததாக டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் இந்த விஷயத்துக்கு வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது இல்லைங்களா. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மக்கிட்ட இருக்குது இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90 17 inches. இதுவே வந்து டாப் வேரியண்ட் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் 817 வந்து கொடுப்பாங்க. ஸோ சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நமக்கு இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 31 mm, இதுவே டாப் வேரியண்ட் வந்து போனீங்கன்னா 37 mm வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஸ் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல தான் வருது. 280 mm அல்லது வந்து 260 mm. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த வேரியண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 260 mm வந்து இருக்குது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். அடுத்தது அப்படியே ரியருக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 120 80 17 அல்லது 190 17 இந்த டயர் வித் வந்து கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் த வேரியண்ட். ஸோ இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 190 17 இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் 130 mm. இதுவே வந்து நீங்கள் டாப் வேரியண்ட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 230 mm டிஸ்க் வந்து கிடைக்கும். சஸ்பென்ஷனை பொறுத்து என்டூரன்ஸில் நைட்ராக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றது ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம். அடுத்ததாக இன்ஜினை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 149.50 cc 2 valve ஏர் கோல்டு இன்ஜின் தான். ஸோ இந்த இன்ஜின் ரொம்ப காலமாக பஜாஜ் கிட்ட வந்து இருக்குது. அதனால் நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க இன்ஜினை பொறுத்து. ஸோ பவரை பொறுத்து ஒரு 14 PS 8500 RPM வரையும் போகும். அதனால் 8500 RPM போகுது. அதனால் டாப் ஸ்பீடுமே இந்த வண்டி போகுங்க, இது வந்து கம்ப்யூட்டராக இருந்தாலுமே. நெக்ஸ்ட்டு டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 13.25 Nm 6500 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 6500 இருக்கிறதுனால வண்டி வந்து கண்டிப்பாக லீனியராக இருக்கும் அப்படின்றது வந்து கிளியராக ஸ்பெக்ஸை வச்சே பார்க்க முடியாது. ஸ்டில் நம்ம ரைட்டில் வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. அடுத்ததாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வந்து வந்துடுவோம். ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், அதாவது இங்கே இருக்க வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் 1,12,000 ரூபாய் வருது. இதுவே வந்து டாப் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,19,000 ரூபாய் வந்து வருது. ஸோ டாப் வேரியண்ட் போகிறது என்னோட சஜஷனாக நான் வந்து சொல்லுவேன். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியரில் வந்து டிஸ்க் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் வந்து வந்துடும். நமக்கு ஹேண்டில் பார் இந்த வண்டியை விட கொஞ்சம் ரைஸ்டாக வந்து டாப் வேரியண்ட்டில் கிடைக்கும். அதனால் டாப் வேரியண்ட் சூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ தியரிட்டிக்கலாக இத்தனை விஷயங்களை வந்து பார்த்துருவோம். அடுத்து ப்ராக்டிக்கலாக ரைட் பண்ண எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம் வாங்க. ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஜெண்டரி பல்சர் 150யோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியில் ஃபுல் கிளச் வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. வண்டி 4000 RPM ஏறினதுக்கப்புறம் தான் வண்டி கிளச்சில் எங்கேஜே ஆகுது. ஃபுல் கிளச் வச்சு ஓட்டுறது ரொம்பவே இதுவாக இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியை வந்து ரெவ் பண்ணி பிரேக்கிங் எப்படி இருக்குது, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம், ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றதுனால நல்ல ஒரு ரைடபிலிட்டி இருக்குது வண்டியில். ஸோ எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. ரீசெண்டாக நான் வந்து 220 கூட ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதுலேயும் சொன்னேன் பஜாஜோட இன்ஜின்ஸ் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 150cc இன்ஜினுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தான பவர் டெலிவரி வந்து பண்ணுது. அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் வந்து பெருசாக இந்த இடத்துலையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ரெவ் பண்ணி காட்டுறேன். நான் ரெவ் பண்ணிவிட்டு அப்போ வைப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரியும் காட்டுறேன். இப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் த்ராட்டில்ஸில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இங்கே அந்தளவுக்கு ஃப்ரீ ரோடும் இல்லை. ஸோ வழக்கம் போல் நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வண்டியை வந்து ரெவ் பண்ணி ஓட்டி பார்ப்போம். ஸோ கியரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லாட் ஆகுது, எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அதேமாதிரி கிளச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது நீங்கள் ஃபுல் டே வந்து ஒரு சிட்டியில் கம்யூட் பண்ணுறீங்க, அடிக்கடி கிளச் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னாலும் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயினாக இருக்காது வண்டி ஃபுல் டே ஓட்டுறதுக்குமே. அடுத்ததாக சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம்.
சஸ்பென்ஷன் செக் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ப்ராப்பரான இடமும் கிடைக்கல. பட் வண்டி வந்து பாருங்கள், ஃப்ளிக் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி வெயிட் வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியலைங்க, ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஓகே சஸ்பென்ஷன் வந்து ஓரளவுக்கு லிட்ரலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. எந்த மாதிரி இருக்குன்னா ஆப்வியஸ்லி இங்கே ஸ்மூத்தாக தான் இருக்குது. இதில் வந்து பெருசாக ஹார்ட்னஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாஸ்ட் நோட் இருக்கு இல்லைங்களா, ரொம்பவே நல்லா இருக்குங்க வண்டியில். ஸ்மூத்தான எக்ஸாஸ்ட் நோட்டு தான், அந்தளவுக்கு ரஃபாக பெரிய நமக்கு ஹை கம்ப்ரெஷன் இருக்க இன்ஜின்ஸில் வர மாதிரியெல்லாம் ஒரு கம்மியான எக்ஸாஸ்ட் நோட்டெல்லாம் கிடையாது. ஒரு நீட்டான சைலண்ட்டான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணுங்கள், என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு டு செகண்ட் கியர் வரும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்லாட்டிங் சத்தம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பல்சர் 125 வந்து சொல்லியிருந்தேன். இந்த வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாட்டிங் நாய்ஸ் வந்து இருக்குது. மேபி பஜாஜ் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ரோடு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெவ் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ எக்ஸாஸ்டோட நோட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக வந்து மாறுது நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ரோடு, ஒரு சின்ன ஸ்ட்ரெச் எடுத்து வந்து பார்ப்போங்க. சஸ்பென்ஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்படின்றது. ஸோ வண்டியோட பவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே பீக்குக்கெல்லாம் போகிறதில்ல, லீனியராக வந்து புல் பண்ணுது. ஸோ இப்போ ஸ்போர்ட்டியராக இருக்கிற இந்த 150cc வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்யூட்டர் செக்மெண்ட் தான் இல்லைங்களா, அதனால் பவர் வந்து லீனியராக இருக்குது. ஐடியல் க்ரூசிங் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு 80 வரையும் வச்சு ஓட்ட முடியுது. 85 வரைக்குமே கூட வண்டி வந்து ரிலாக்ஸான க்ரூசிங் இதில் தான் இருக்குது. பட் சஸ்பென்ஷன் வந்து அந்த ஸ்பீடில் வந்து ஸ்டிஃபாக இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாப் ஸ்பீடில் போகும்போது கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது அப்படின்றத மைண்டில் வச்சு ஓட்டுங்க. நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் விஷயத்துக்கு வந்து வந்துடுவாங்க. நான் ஒரு 50 ஸ்பீடில் போயிட்டு ஒரு சடன் பிரேக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு வந்து பிரேக்கிங் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் அப்ளை பண்ணேன். பிரேக் வந்து ஃப்ரண்ட் ரொம்பவே அவசமாக இருக்குங்க. ஹரியர் வந்து நமக்கு ட்ரம் தான் அப்படின்றதுனால பெருசாக எதுவும் ஃபீட்பேக் இல்லை. ஸ்டில் வந்து ஓகே தான். இந்த 150cc வண்டிக்கு வந்து இந்த பிரேக்கிங்கே வந்து சஃபிஷியன்ட் தான். மற்றபடி ஹேண்ட்லிங் பாருங்களேன், ஜாலியாக வந்து சிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எப்படி ஜாலியாக மெனுவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வண்டி வந்து ஃப்ளிக்கபுளாக இருக்குது, வெயிட் எந்த இடத்துலையும் தெரியல. எல்லாமே வந்து ஒரு எக்ஸலண்ட் ஜாபாக வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 150cc வந்து ஆஃபீஸ் கம்யூட்டிங், டே டு டே யூசேஜ் ப்ளஸ் வந்து அக்கேஷ்னல் ஒரு 80-100 150 கிலோமீட்டர் வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 80 ஸ்பீடில் வந்து கண்டிப்பாக க்ரூஸ் பண்ண முடியுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 150 கிலோமீட்டர் வந்து ஓட்டலாம். பட் எவ்ரி 50 கிலோமீட்டர் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணுங்கள். மற்றபடி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சுக்கெல்லாம் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 80 to 85 இந்த ரேஞ்சில் வச்சு ஓட்டுற ஆளாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்சர் 220 அப்புறம் NS இந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த ரிவ்யூஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது நம்ம சேனலில். ஸோ போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் வண்டியை எல்லோரும் வந்து சேஃபாக ஓட்டுங்க, ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. பாய் பாய் மக்களே.